வணக்கம். யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான 10ஆம் வகுப்பு யூனிட் 3 ப்ரோஸ், அதாவது உரைநடை பகுதியும் துணைப்படமும் சேர்த்து சொல்கிறேன். விருந்து போற்றதும். விருந்தே புதுமை என்று கூறியவர் தொல்காப்பியர். முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை மோப்பக் குழையும் அனிச்சம் என்ற குறளில் எடுத்துரைக்கிறார். விருந்தினரை போற்றுதல் இல்லற கடமையாக இருந்தது. தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் அப்படின்ற லைனு சிலப்பதிகாரத்தில் கூடப்பட்டிருக்கு. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். கலிங்கத்து பரணியிலும் ஜெயங்கொண்டார் விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை உவமையாக்கியுள்ளார். தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை. அமிர்தமே கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறருக்கு கொடுப்பர் நல்லோர், அத்தகையோரால் தான் இந்த உலகம் நிலைத்திருக்கிறது என்று கடலுள் மாய்ந்த இளம்பெருவெழுதி குறிப்பிட்டுள்ளார். பண்டைய தமிழர்கள் வீட்டிற்கு வந்த விருந்தினர் திரும்பி செல்லும்போது அவர்களை பிரிய மனமின்றி வருந்தினர். மேலும் வழியனுப்பும் பொழுது அவர்கள் செல்லவிருக்கிற 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர்வரை 7 அடி நடந்து சென்று வழியனுப்பினர். நெய்த நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் என்கிறது சிறு பாணாற்று படை. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்ற கொன்றைவேந்தனின் ஔவையார் பாடியுள்ளார். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. தலைவாழ் இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது நம் மரபாக கருதப்படுகிறது. அமெரிக்காவில் மின்சோட்டா தமிழ் சங்கம் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது. கோபாலபுரத்து மக்கள். கி. ராஜநாராயணன். இது பார்த்திங்க அப்படின்னா உரைநடை பகுதியை தாண்டி அடுத்து வரக்கூடிய துணைப்பட பகுதி. கோவில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கியம் கரிசல் இலக்கியம். கரிசல் மண்ணின் படைப்பாளி கு. அழகிரிசாமி. கி. ராஜநாராயணனுக்கு முன் எழுத தொடங்கியவர். கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் கி. ராஜநாராயணன். அந்த கரிசல் இலக்கிய பரம்பரை இன்றளவும் தொடர்கிறது. பா. ஜெயப்பிரகாசம், பூமணி, வீரவேலுசாமி, சோ. தர்மன், வேலராமமூர்த்தி இன்னும் பலரின் மூலமாக இன்னும் இந்த இலக்கிய பரம்பரை தொடர்ந்துட்டு இருக்கிறது. கோபல்ல கிராமம் என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதையே கோபல்லபுரத்து மக்கள். ஆசிரியர் தன் சொந்த ஊரான இடைச்செவல் மக்களின் வாழ்விய காட்சிகளுடன் கற்பனையும் புகுத்தி இந்நூலை படைத்துள்ளார். இந்த நூலுக்காக 1991ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருதினை பெற்றது. வட்டார வழக்கு சொற்கள் அப்படின்ற சிலது இருக்குது. இதில் பரீட்சை கேட்கலாம். பாய்ச்சல் அப்படின்னா என்னென்னா பாத்தி, பதனம் அப்படின்னா என்னென்னா கவனமாக, நீத்து பாகம் அப்படின்னா என்னென்னா மேல் கஞ்சி, கடிச்சு குடித்தல் அப்படின்னா என்னென்னா வாய் வைத்து குடித்தல், மகுளி அப்படின்னா சோற்று கஞ்சி, வரத்துக்காரன் அப்படின்னா புதியவன், சடைத்து புளித்து அப்படின்னா சலிப்பு, அழுக்கம் அப்படின்னா அழுத்தம், தொலைவட்டையில் அப்படின்னா தொலைவில், முன் தோன்றிய மூத்த குடி. இதில் வரக்கூடிய லைன் பார்த்திங்கன்னா கரங்கு இசை விழவின் உரந்தை. இதில் உரந்தை அப்படின்றது பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் உள்ள உறையூர் பகுதியை குறிக்கிறது. இந்த லைன் எதுலேருந்து வந்திருக்குன்னா அகநானூர்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.